ஒரு கும்பல விஜயண்ணா கரூர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஏமாத்திட்டு இருந்தாங்க மக்களை. விஜயண்ணா வரவிடாம தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, விஜயண்ணா அந்த 41 குடும்பத்தை பார்த்தே ஆகணும், போய் சந்திக்கணும் அப்படின்றதுக்கு எல்லா ஷெட்யூலும் போட்டுட்டு இருக்காங்க. டேட் அண்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுங்காட்டி இந்த கும்பலு அதெல்லாம் விஜய் அவர்கள் வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து மக்கள் எல்லாம் சந்திக்க கூடாதுன்ட்டு நேரம் உச்சநீதிமன்றம் போய் ஒரு கேஸை போட்டிருக்காங்க விஜயண்ணா மேல. ஹலோ பாஸ், இப்ப நடந்துட்டு இருக்கல அந்த கவர்மெண்ட் உங்க கவர்மெண்ட் கிடையாது, விஜயண்ணாவோட கவர்மெண்ட். இப்ப இருக்கிற கரூர் வந்து உங்க கரூர் கிடையாது, விஜயண்ணாவோட கரூர். அவர் எங்கனாலும் போகலாம், யாரனாலும் மீட் பண்ணலாம். அது ஏன் நீங்க சொல்றீங்க? ஏன் 2 வேஷம் போடுறீங்க? மக்களே இதெல்லாம் கவனிச்சிங்க. அது மட்டும் கிடையாது, வர 10, 11ஆம் தேதி விஜயண்ணா கரூர் போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். அங்க போய் நலத்திட்ட உதவிகளை முடிச்சுட்டு 41 குடும்பத்தையும் போய் சந்திக்க போறார். கவர்மெண்ட் ஜாபுக்கான ஆர்டர் கொடுக்க போறாருன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடிய விரைவில் நடந்துரும். 10, 11 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான், என்னப்பா தூக்கி கொண்டு போய் கவர்மெண்ட் ஜாப் இங்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. பாஸ், போன கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு எங்க அண்ணன் பரிகாரம் பண்றாரு அந்த 41 குடும்பத்துக்கும். அந்த 41 குடும்பம் இறந்ததுக்கான காரணமே யாருன்றது எல்லா மக்களுக்குமே தெரியும். அதுக்கான பரிகாரத்தை தான் விஜயண்ணா பண்ணிட்டு இருக்காரு. லைஃப் டைம் அவங்களுக்கு உதவ போறன்றது எல்லாமே சொல்லியிருக்காரு. நல்ல உள்ளம்பா, ரைட்டா? நீங்க நம்பினாலும் உங்க உள் மனசுக்குள்ள இருக்கு, ரைட்டா? இவர் விஜய் அவர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நல்ல மனிதன் அப்படின்றது உள் மனசுக்குள்ள இருக்கு. நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறதுனால உங்க மனசை கல்லாக்கிக்காதீங்க. நல்லது நடக்குதா, நல்லது பண்றாங்களா, 2 கை எடுத்து கிளாப் பண்ணுங்க, தப்பு கிடையாது, ரைட்டா? நல்லதே நடக்கும். விஜயண்ணாவை கரூர் போகக்கூடாதுன்னு பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பண்ண தப்பு எல்லாம் வெளியில வந்துடும். அதுக்காக இப்போ ஒரு கபட நாடகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே உஷாரா கவனிச்சுங்க.